நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்றைய தினம் கூட இந்த வாக்கு பதிவு இயந்திரத்தில் கோளாறு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு பட்டனை அழுத்துகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு 2 வாக்குகள் விழுவதாக கேரளாவில் இந்த வாக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. புரட்சி என்பது இந்த தேர்தலில் மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சிறப்பு என்று பார்க்கின்ற பொழுது கூடுதலாக இளைஞர்களை தன்னகத்தே வைத்திருக்கின்ற ஒரு நாடு, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒரு நாடாக இருக்கின்ற இந்த நாட்டினுடைய தேர்தல் என்பது உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை தமிழக தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு இளைஞர்களை தன்னகத்தை கொண்டு இந்த கட்சியை வளம்படுத்துவதாக கூறுகின்றார்கள். நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளுடைய எழுச்சி என்பது இந்த முறை தேர்தலில் நிச்சயமாக பல்வேறு பிரதிபலிப்புகளை ஏனைய கட்சிகளுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிராம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தி பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் இந்தியாவில் நடைபெறுகின்ற லோக்சபா தேர்தல் பற்றி பேச போகின்றோம். விரிவான விளக்கங்களை பெறுவதற்காக ராம்பிரசனை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் ராம்பிரசன். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. முதலாவது கேள்வியாக, நாளை நடைபெற இருக்கின்ற இந்த லோக்சபா தேர்தல் கடந்த கால தேர்தல்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது அப்படி சொல்லி நினைக்கின்றீர்கள்? தேர்தல்கள் என்பது ஒரே முறையாக நடத்தப்பட்டாலும் கூட அவ்வப்போது வருகின்ற கட்சிகளுடைய பிரச்சாரம் மற்றும் கட்சிகளுடைய கடந்த கால செயற்பாடுகள் இவையெல்லாம் தேர்தலில் பிரதிபலிக்கக்கூடியவை. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இம்முறை தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான போக்கில் காணப்படுவதற்கான காரணமாக பல விடயங்களை குறிப்பிடலாம். குறிப்பாக முக்கியமான முன்னணி ஆளுமைகள் இல்லாத ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னைய காலத்தில் செல்வி ஜெயலலிதா மற்றும் முதல்வர் கருணாநிதி என்று பலரை கொண்டிருந்த இந்த தேர்தல் களம் இம்முறை புதிய தலைவர்களை கொண்டதாக இருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக இருப்பதோடு கட்சிகள் பிளவுபட்டு இருக்கின்ற ஒரு நிலையும் காரணமாக இருக்கின்றது. இதை தவிர மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒன்று என்று கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளுடைய எழுச்சி என்பது இந்த முறை தேர்தலில் நிச்சயமாக பல்வேறு பிரதிபலிப்புகளை ஏனைய கட்சிகளுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்பொழுது ஆளும் மத்திய அரசாக விளங்குகின்ற பிஜேபி கட்சியானது தமிழகத்தில் காலூன்ற நினைத்து பல்வேறு செயற்பாடுகளை முன்னிறுத்தி நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இம்முறை அதுவும் கிட்டத்தட்ட ஒரு தனித்து போட்டியிடுகின்ற ஒரு நிலைக்கு தன்னை வளர்த்த ஒரு கட்சியாக கூறிக்கொள்கின்றது. ஆகவே அந்த வளர்ச்சி என்பது எப்படி இருக்கின்றது என்பதை இனம் கண்டுகொள்வதற்கான ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் பார்க்கப்படுகின்றதன் காரணமாக இப்பொழுது வலதுசாரிகளுடைய பிரசன்னம் என்பது தமிழ்நாட்டில் மக்களால் ஆதரிக்கப்பட போகின்றதா இல்லையா, அல்லது அது வளர்ந்து வருவதை எடுத்து காட்டப் போகின்றதா என்ற விடயங்கள் எல்லாம் கணிப்பிடக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுவதனால் இது முக்கியம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. பொதுவாக பல ஆய்வாளர்களும் கூறுகின்ற விடயம், இந்த தேர்தல் என்பது 4 முனை போட்டியை தமிழகத்தில் கொண்ட ஒரு தேர்தலாக இருக்க போகின்றது என்பதுதான் உண்மை. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை தமிழக தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு இளைஞர்களை தன்னகத்தை கொண்டு இந்த கட்சியை வளம்படுத்துவதாக கூறுகின்றார்கள். அதே போன்று ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கின்ற, வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. அதிலும் கூடுதலான இளைஞர்கள் தங்களை ஈடுபடுத்தி தமிழ் தேசியத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சியும் எப்படி இருக்க போகின்றது என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. காரணம், நாம் தமிழர் கட்சி வெளிப்படையாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்கின்ற ஒரு கட்சியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கட்சியினுடைய தனிச்சிறப்பாக இருக்கின்ற ஒரு விடயம், நாங்கள் யாரிடம் கூட்டு செல்ல மாட்டோம்,
கூட்டு சேர்ந்து இந்த தேர்தலை அணுக மாட்டோம் என்ற வாக்குறுதிக்கு இணங்க தொடர்ந்தும் அவர்கள் 40 தொகுதிகளில் தங்களை நிலைநிறுத்தி 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று சம வாய்ப்பை பேச்சளவில் மட்டும் கொடுப்போம் என்று கூறாமல் செயல் வடிவத்திலும் காட்டியிருக்கின்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. அதனுடைய வெற்றி வாய்ப்புகள் இந்த தேர்தலில் கிடைத்தால் அதனுடைய அடுத்த கட்டம் என்பது மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை பொறுக்காத பலரும் இப்பொழுது அந்த கட்சியின் மீது பல்வேறு தடைகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அது ஆளும் தரப்பாக இருக்கலாம், அல்லது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம். எந்த கட்சியானாலும் தங்களுடைய கட்சிக்கு எதிராக ஒரு வளர்ச்சி வருகின்ற கட்சியை அவர்கள் ஆதரித்து செயற்பட மாட்டார்கள். அந்த வகையில் இந்த கட்சியினுடைய செயற்பாடுகளை முடக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு அவதூறுகளையும் அதே நேரத்தில் பல்வேறு நகர்வுகளையும் அவர்கள் மேற்கொண்டு இதனை தடுக்க முயற்சி செய்திருப்பதை கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். எல்லாவற்றையும் சமாளித்து இந்தந்த கட்சிகள் எப்படி தங்களை நிலைநிறுத்தப் போகின்றன என்ற ஒரு களத்தை பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் இருக்கும். அதே நேரத்தில் இந்த தேர்தல் குறித்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்றைய தினம் கூட இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு பட்டனை அழுத்துகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு 2 வாக்குகள் விழுவதாக கேரளாவில் இந்த வாக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இப்பொழுது உச்சநீதிமன்றம் அதனை நிராகரித்திருக்கின்றது. தேர்தல் ஆணையகமும் இது குறித்து தகவலாய் பிழையாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த வழக்கு என்பது இப்பொழுது முடித்து வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகளில் தெரிய வருகின்றது. ஆகவே இந்த வாக்கு இயந்திர கோளாறு பிரச்சனை, தேர்தல் இலச்சினைகள் தெளிவில்லாமல் இருக்கின்ற பிரச்சனைகள் போன்றனவெல்லாம் இந்த சிறிய கட்சிகள், வளர்ந்து வருகின்ற கட்சிகளை முடக்குகின்ற ஒரு நடவடிக்கையாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து இந்த தேர்தலில் எந்த கட்சி கூடுதலான மக்கள் ஆதரவை பெறப்போகின்றது என்பது மிக முக்கியமான விடயம். எதிர்காலத்தில் மக்கள் தாங்கள் செல்லுகின்ற திசையை ஒருவாறு தேர்ந்தெடுத்து அவர்கள் வாக்களித்தாலும் கூட இந்த கட்சிகள் இந்த பெருங்கட்சிகளோடு போட்டி போட்டு எவ்வாறு தங்களை நிலைநிறுத்தப் போகின்றன என்பதும் இந்த தேர்தலினுடைய மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே கடந்த காலங்களில் இருந்து எவ்வாறு இந்த தேர்தல் வித்தியாசப்படுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக பிளவுபட்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நிரந்தர தலைவராக எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் அவர் முன்னர் சந்தித்த தேர்தல்களில் எல்லாம் தோல்வியை தழுவி இருக்கின்ற ஒருவர் கட்சி பிரதிநிதிகள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் எவ்வாறு ஒரு தலைவராக அவர் தொடர்ந்து வலம் பெறப் போகின்றார் என்பதை பரிசீலிக்கின்ற ஒரு பரீட்சார்த்த முயற்சியாகவும் இந்த முயற்சி இருக்க போகின்றது. மறுபுறத்தே பன்னீர்செல்வம் அவர் தனியே இப்பொழுது சுயேட்சையாக நிற்கின்றார். அவருடைய இந்த வெற்றி என்பது கூட எதிர்காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உரிமை கூறக்கூடிய ஒரு தலைவராக வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அமமுக கட்சியைச் சேர்ந்த டிடிவி தினகரனும் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். ஆகவே அவருடைய வாக்குகள் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய சக்தியாக மாறினால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. குறிப்பாக பாமக இப்பொழுது பாமக கட்சி கூட இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கின்றது. ஏற்கனவே குறிப்பிடத்தக்க அளவு வாக்கு எண்ணிக்கையை வைத்திருக்கின்ற அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு பலம் சேர்க்கும் என்பதும் மிக முக்கியமான விடயம். ஒருவேளையில் கடந்த காலங்களில் இருந்து கூடுதலான வாக்குகளை இந்த கட்சிகள் பெறுகின்ற பட்சத்தில் எதிர்காலத்தில் மேலும் பல்வேறு கூட்டணிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் தென்படுவதாக கூட தெரிவிக்கப்படுகின்றது. இனிவரும் காலம் இளைஞர்களுடைய காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்று தேர்தல் ஆணையாளர் கூட இளைஞர்களுடைய புரட்சி என்பது இந்த தேர்தலில் மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சிறப்பு என்று பார்க்கின்ற பொழுது கூடுதலாக இளைஞர்களை தன்னகத்தே வைத்திருக்கின்ற ஒரு நாடு, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒரு நாடாக இருக்கின்ற இந்த நாட்டினுடைய தேர்தல் என்பது உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கின்றது. ஆகவே இளைஞர்கள் தங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கின்ற பொழுது எதிர்காலத்தில் நல்ல தலைவர்களை, குறிப்பாக இளம் சமுதாயத்தினரை இந்த தேர்தலினூடாக அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும். பலரும் அரசியலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் கூட இதன் மூலமாக ஏற்படும் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக தமிழகத்தில் இளைஞர்களுக்கான ஒரு அத்திவாரம் போடப்பட்டிருப்பதாக
என்பதைத்தான் பார்க்கலாம். ஒரு புறத்தே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த தலைவர்கள் இருக்கின்ற பொழுதிலும் இளைஞர் அணி செயலாளராக கடமையில் இருந்த உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் பொறுப்புக்கு வந்திருக்கின்றார். ஆகவே அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு இளைஞராக அவர் இருக்கின்றார். அதே போன்று அதனோடு நேருக்கு நேர் சவாலாக போட்டி போடக்கூடிய ஒரு கட்சியாக தன்னை இனம் காட்டிக் கொள்ளுகின்ற கட்சி தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியிலும் ஒரு இளைஞர் அண்ணாமலை நீண்ட காவல்துறை அனுபவத்தை கொண்டவர். அவர் தன்னுடைய தலைமை பொறுப்பை மிக சிறப்பாக செய்து வருவதாக கூறப்படுகின்ற நிலையில் இளைஞர்கள் மத்தியில் அவருடைய பிரச்சாரம் எவ்வாறு ஈடுபட்டிருக்கின்றது என்பதனையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் புதியவர்கள் பலர் இணைந்து கொள்ளப் போகின்றார்கள். ஆகவே அடுத்து வருகின்ற தேர்தலுக்கு கட்டியம் கூடுகின்ற ஒரு தேர்தலாக இந்த மக்களவை தேர்தலை நாங்கள் பார்க்கலாம். நன்றி அந்த தகவலுக்கு. முதல் முறையாக ஒரு ஈழத்தமிழர் இந்திய குடியுரிமை பெற்று வாக்களிக்க இருக்கின்றார். இது எவ்வாறு சாத்தியமானது என்று சொல்ல முடியுமா? ஆமாம், எல்லாவற்றுக்கும் ஒரு வழி இருக்கின்றது என்று கூறுவார்கள். அதற்கு எடுத்தாற்போன்றுதான் இந்த விடயத்தையும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் சட்டத்தில் சில நுணுக்கங்கள் இருக்கின்றன. அவற்றை பொதுவாக பலரும் பார்ப்பதில்லை. ஆனால் இன்றும் இந்தியாவில் பலர் குடியுரிமையை பெற முடியாதவர்களாக சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட்டதோடு அதுவும் நீர்த்து போய்விடும் என்ற ஒரு அச்சம் காரணமாக மக்கள் இருக்கின்ற சூழலில் நளினி என்ற ஒரு இந்த திருச்சி முகாமில் இருந்தவர் தன்னுடைய குடியுரிமையை பெற்றிருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு நிச்சயமாக பலருக்கும் முன்னுதாரணமான ஒரு விடயமாக பார்க்கலாம். அதாவது இந்திய குடியுரிமை சட்டம் 1955 பிரிவு 31 படி 26/1/1956 இருந்து 1/7/1986 வரை அதாவது இந்தியாவில் பிறந்த குழந்தைகள் அனைவரும் இந்தியர்கள் தான் என்ற ஒரு அடிப்படையில் தனக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். அவர் முதலில் கடவுச்சீட்டுக்குத்தான் விண்ணப்பித்திருந்தார். அவர் கடவுச்சீட்டை விண்ணப்பித்த பொழுது இந்திய குடியுரிமை சட்டம் தொடர்பான இந்த விடயத்தை குறித்து தான் அவர்கள் நீதிமன்றத்தில் வாதாடி அவருக்கு கடவுச்சீட்டு வழங்கப்பட்டிருந்தது. கடவுச்சீட்டை பெற்ற கையோடு அவர் ஏன் நான் வாக்களிக்க முடியாது என்ற ஒரு கேள்வியை தனக்குள்ளே கேட்டு பின்னர் இந்த கடவுச்சீட்டு பெற்றதை வைத்துக்கொண்டு GR சுவாமிநாதன் முன்னிலையில் இந்த விடயத்தை அவர் சட்ட ரீதியாக கையில் எடுத்து நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் அவருக்கு குடியுரிமை அட்டையையும் இப்பொழுது வழங்கி இருக்கின்றார். ஆகவே இந்தியாவில் பலர் ஈழத்தமிழர்கள் இவ்வாறு பிறந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அடையாளமே இந்தியர்கள் போன்று இருக்கின்ற சூழலில் அவர்களுக்கு தாயகம் பற்றிய விடயங்களே தெரியாத ஒரு சூழ்நிலையில் கூட பலர் இருப்பதாக முகாம்களில் வாடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் எவ்வாறு இந்த சட்டத்தை கையில் எடுத்து தங்களுக்கு குடியுரிமை பெறுவது என்பது தொடர்பான சட்ட ஆலோசனைகள் தேவைப்படக்கூடிய ஒரு சூழலில் அதற்கான ஆலோசனைகள் வழங்கக்கூடியவர்கள் இல்லை என்ற ஒரு கவலைதான் இருக்கின்றது. இதே நேரத்தில் இவ்வாறானவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து அவர்கள் அனைவரும் இதே வழியில் நளினி எவ்வாறு இந்த குடியுரிமையை பெற்றாரோ அதே போன்ற ஒரு குடியுரிமையை பெறக்கூடிய முயற்சியை அவர்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நளினுடைய பெற்றோர் இலங்கையில் இருந்து அகதிகளாக கடல் மார்க்கமாக ராமேஸ்வரம் முகாமை வந்தடைந்து அங்கிருந்து அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து அப்பொழுது அவர்களுக்கு பிறந்தவர் தான் நளினி. அவர் இப்பொழுது கிருபாகரன் என்றவரை மனம் பிடித்து இந்தியாவில் வசிக்கின்றார். இப்பொழுது அவர் ஒரு இந்தியராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஆகவே இந்த விடயம் பற்றி பலரும் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் இந்தியாவில் இருந்தால் அவர்களுடைய பிறந்த ஆண்டை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். அவர்கள் இந்தியாவில் பிறந்திருந்தால் அந்த ஆண்டுக்குள் வருபவர்களாக இருந்தால் சட்ட ரீதியாக நீங்கள் குடியுரிமையை பெறக்கூடிய ஒரு வழி பிறந்திருக்கின்றது. அதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்திருப்பவர் நளினி. நளினிக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம். ஒரு சட்டத்தை கையில் எடுத்து அதனை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவர் விளங்கி இருக்கின்றார். காரணம் இவ்வாறான விடயங்களை அணுகின்ற பொழுது நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் விடாமுயற்சி என்பது பலனளித்திருக்கின்றது என்பதற்குத்தான் அவருடைய இந்த கதை என்பது பலருக்கும் பொருந்தும். அதே நேரத்தில் அவர் இந்த தேர்தலில் வாக்களிக்க நினைத்திருப்பது கூட ஒரு நல்ல விடயம். அதே நேரத்தில் ஈழத்தமிழர்களுக்கு இந்த குடியுரிமை விடயம் தொடர்பாக எந்த கட்சி ஆதரவு அளிக்குமோ அந்த கட்சிக்கு தன்னுடைய வாக்கு என்ற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது பல ஊடகங்களும் இதனை செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன. காரணம் அவருடைய இந்த
முன்னுதாரணமான ஒரு நடவடிக்கை என்பது ஏனையவர்களுக்கும் உதவக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்று. ஏனென்றால் பலரும் தங்களுடைய கல்வியை தொடர முடியாதவர்களாக இந்தியாவில் பிறந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருந்திருக்கும். ஆகவே அவர்கள் அனைவரும் சட்ட ரீதியாக இந்த ஆவணங்களை பெற்று இந்திய குடியுரிமையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதனை இந்த நேரத்தில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை இந்த தேர்தல் கால பகுதியில் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த கேள்வியாக, இந்தியாவில் இப்பொழுது தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த முறை ஈழத்தமிழர்கள் பற்றி பேசுவதாக பெரிதாக தென்படவில்லை. இது பற்றி கூற முடியுமா? ஆமாம், முன்னைய காலத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது குறிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் தேவையான ஒன்றாக இருந்தது. இப்பொழுது நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து பார்த்தால் ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து பேசுபவர்கள் யாராக இருக்க முடியும் என்ற கேள்வியை நாங்களே கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்பாக 2009ஆம் ஆண்டில் இடம்பெற்ற கசப்பான அனுபவங்கள் என்பது ஒரு வெறுப்பு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் மீது ஏற்படுத்தி இருந்தது. அவர்களும் ஈழத்தமிழர்கள் மீது இப்பொழுது கரிசனை காட்டாதவர்களாக மாறியிருக்கின்றார்கள். காரணம், அந்த வெறுப்புணர்வு என்பது அவர்களுடைய மனதுக்குள் ஏற்பட்டு விட்டதாகத்தான் தென்படுகின்றது. ஏனென்றால் ஈழத்தமிழர்களுக்கு அவர்கள் செய்த துரோகத்தின் அடிப்படையில் ஈழத்தமிழர்கள் தங்களை புறக்கணிக்கின்றார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து அதற்கேற்ற நடவடிக்கைகளை செய்யாமல் தொடர்ந்தும் ஈழத்தமிழர்களை புறக்கணிக்க நினைப்பது என்பது நிச்சயமாக அந்த கட்சிக்கு பாதிப்பாக அமைந்தாலும் கூட அவர்கள் வெற்றியில் திகழ்ந்து இருப்பதன் காரணமாக இப்பொழுது ஈழத்தமிழர்களை புறக்கணிக்க ஆரம்பித்திருப்பதாகத்தான் எண்ண தோன்றுகின்றது. ஏனென்றால் ஈழத்தமிழர்களுடைய வாக்குகள் அல்லது அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் தாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு கனவில் மமதையில் இருப்பது போன்ற ஒரு எண்ணப்பாட்டை தான் தோற்றுகின்றது. காரணம், பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட ஈழத்தமிழர் தொடர்பான எந்தவித கரிசனையும் திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் ஆளும் கட்சியாக இருக்கின்ற அந்த கட்சி செய்யவில்லை என்பது ஒரு நிச்சயமாக தமிழர் என்ற ஒரு குடையின் கீழ் பயணிக்க இருப்பவர்களுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தையே ஏற்படுத்தி இருப்பதாக கூறலாம். ஈழத்தமிழர்கள் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதிலோ அல்லது அவர்களுக்கான புனர்வாழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கோ அவர்கள் முன்வரவில்லை என்ற ஒரு விடயத்தை பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் எவ்வாறான நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்ப்பார்கள், அதனோடு கூட்டு நடவடிக்கையில் இருக்கின்ற கட்சிகளை எவ்வாறு பார்ப்பார்கள் என்ற ஒரு விடயத்தையும் இந்த நேரத்தில் பார்க்கலாம். இதே நேரத்தில் இதனை அரசியலாக்கக்கூடிய முயற்சிகள் பல இலங்கை அரசாங்கத்தினாலும் இந்திய புலனாய்வு அமைப்பினாலும் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டுகள் பல தரப்பிலிருந்தும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நடைபெறுகின்ற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது அவற்றை மறுப்பதற்கும் இல்லை என்று சொல்லலாம். முன்னாள் போராளிகள் பலரும் இப்பொழுது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். காரணம், இந்திய மக்கள், குறிப்பாக தொப்புள்கொடி உறவுகள் என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஈழத்தமிழர்களுக்கும் இந்திய தொப்புள்கொடி உறவுகளுக்கும் இடையிலான ஒரு பகையை வளர்க்கக்கூடிய பல்வேறு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தான் தற்பொழுது மிகவும் காரசாரமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த மீனவர் பிரச்சனை. இந்த மீனவர் பிரச்சனையை ஒரு அரசியலாக்க சாதாரண மக்களை அவர்கள் பகடக்காய்களாக பாவிக்கிறார்கள் என்றது உண்மையான விடயமாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை பலரும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். நாங்கள் கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல தடவைகளில் இது தொடர்பாக பேசியிருந்தோம். ஆனால் இப்பொழுது தேர்தல் என்று வருகின்ற பொழுது இந்த ஈழத்தமிழர்கள் மற்றும் மீனவர் பிரச்சனை என்பது சூடு பிடித்திருக்கின்ற சூழ்நிலையில் தமிழர்களினால் ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசுவதை நிறுத்தக்கூடிய வழிவகையை இந்த மீனவர் பிரச்சனையை ஏற்படுத்தி இருப்பது என்பது கண்கூடான உண்மையாக பார்க்கலாம். காரணம், ஈழத்தமிழர்கள் தங்களுடைய மீனவர்களுக்கு எதிராக செயற்படுகின்றார்கள் என்ற பிரச்சாரம் முன்வைக்கப்படுகின்ற பொழுது எவ்வாறு இந்திய தமிழக தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள் என்ற ஒரு நிலை இப்பொழுது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. உண்மையில் இந்த விடயம் குறித்து பலரும் சிந்திக்காது இருப்பதை போன்றுதான் தென்படுகின்றது. ஆனால் இது ஒரு நீறு பூர்த்த நெருப்பாக உள்ளே புகையக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருப்பதாக பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து ஏனைய கட்சிகளை பார்க்கின்ற பொழுது ஈழத்தமிழர்கள் இந்திய மீனவர்களுக்கு எதிராக செயற்படுகின்றார்கள் என்ற ஒரு தோற்றப்பாட்டை தான் அவர்கள் உள்ளார்ந்த தன்மையில்
முறையில் பிரச்சாரம் செய்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் காரணமாக ஈழத்தமிழருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது முன்னர் உடனடியாக குரல் கொடுக்கக்கூடிய தமிழர்களை கொஞ்சம் விலகி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளுகின்ற முயற்சியாக இந்த முயற்சி பார்க்கப்படுகின்றது. இது ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் இந்த ஈழத்தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் இடையிலான உறவில் விரிசலை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியாக கூட பார்க்கலாம். ஆகவே இந்த விடயத்தில் தமிழக அரசியல்வாதிகளும் தமிழ் தலைவர்களும் ஒன்றிணைந்து பேச வேண்டும். அதே நேரத்தில் மக்களுக்கு இடையில் இருக்கின்ற இந்த ஒற்றுமையான உணர்வை மழுங்கடிக்க செய்யக்கூடாது என்பது மிக முக்கியமானது. அவ்வாறு இந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதன் ஊடாக சில அரசியல் கட்சிகள் ஆதாயம் தேட முற்படுகின்றன. அந்த அரசியல் கட்சிகளுடைய ஆதாயம் தேடும் முயற்சிக்கு நாங்களே ஒரு தூபமிடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பது மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் பல்வேறு வரலாறுகளை கொண்ட ஒரு இனமான தமிழினம் ஒரு குடையின் கீழ் பலமாக இருக்கின்ற பொழுது அதனுடைய கோரிக்கைகளும் அதே நேரத்தில் அதனுடைய பலமும் என்பது உலக மட்டத்தில் பேசக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் அந்த சூழல் இப்பொழுது இல்லை. ஆனால் இருக்கின்ற அந்த ஒற்றுமை உணர்வை கூட சீர்குலைக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது பலருக்கும் தெரியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் அது மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சில வேளைகளில் இதுவே ஒரு நீண்டகால விரிசலுக்கும் வித்திடக்கூடிய வாய்ப்புகள் தென்படுவதனால் இந்த விடயத்தில் பலரும் மிகவும் ஒற்றுமை உணர்வோடும் புரிந்துணர்வோடும் செயற்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். எதுவானாலும் பேசி தங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வழிவகையை ஏற்படுத்த வேண்டும். அல்லாது விட்டால் மாற்று சக்திகளின் ஊடாக இது ஒரு பிளவு அரசியலுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்புகள் தென்படுவதாக பலரும் குறிப்பிடுகிறார்கள். நிறைவு கேள்வியாக இப்பொழுது தளபதி விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இப்பொழுது பார்த்தால் 70 லட்சம் பேர் சேர்ந்திருக்கின்றார்கள் அந்த கட்சியில் என்று செய்தி வெளியாகி இருக்கிறது. இவர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் கூட எங்களுடைய கேள்வி என்னவென்றால் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் இவர் தமிழக முதல்வராக வருவதற்கான சந்தர்ப்பம் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? நிச்சயமாக ஒரு நகர்வை அவர் எடுத்திருக்கின்றார். அது இதுவரை காலமும் திரைத்துறையினர் எடுக்காத ஒரு வெளிப்படையான முடிவாக இருந்தது. காரணம், ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் நிச்சயமாக அரசியலில் எத்தனை வயதென்றாலும் வருவார், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார் என்று இருந்தவர். நாளை வருவேன் நாளை வருவேன் என்று சொன்ன பொழுது கூட மக்கள் நம்பினார்கள் அவர் எப்பொழுதாவது வருவார், அதன் மூலமாக தங்களுக்கான ஒரு அரசியல் வெற்றிடம் நிரப்பப்படும் என்று. ஆனால் குறிப்பாக அந்த நிலைக்கு செல்லாமல் விஜய் ஒரு வெளிப்படையான முடிவை அறிக்கையினூடாக வெளியிட்டு அவர் எடுத்த முடிவில் ஒரு ஆணித்தரமான தகவல்களை வெளியிட்ட ஒருவராக இருந்தாலும் கூட தற்போதைய கள நிலைமையை பார்க்கின்ற பொழுது முன்னர் போன்று ஒரு நட்சத்திர பிரபலம் என்ற ரீதியில் ஒருவர் களத்தில் நின்று உடனடியாகவே முதல்வராக கூடிய திரைப்படத்தில் வருவது போன்று ஒரு நாள் முதல்வராக கூட வரக்கூடிய வாய்ப்பு என்பது மிக கடுமையான ஒரு சவாலைத்தான் ஏற்படுத்தும் என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. காரணம், பல கட்சிகளுடைய வளர்ச்சி என்பது இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இளைஞர்களுடைய பட்டாளம் என்பது இப்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையில் வாக்கு சிதறக்கூடிய ஒரு நிலைக்கு சென்றிருப்பதை பார்க்கலாம். இந்த தேர்தலில் கூட வாக்கு சிதறும் நிலைதான் காணப்படுகின்றது. இதன் காரணமாக முன்னர் எதிர்பார்த்த பலமிக்க கட்சிகளுடைய நிலை எப்படி இருக்க போகின்றது என்ற கேள்வி இருக்கின்ற சூழ்நிலையில் இது ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கின்றது. இப்பொழுது அவருக்கு சேருகின்ற எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு அதிலும் குறிப்பாக அவர்கள் ஆப்பினூடாக செயலியூடாகத்தான் இப்பொழுது இந்த தொண்டர்களை இணைத்து வருகிறார்கள். விஜயில் இருக்கின்ற அபிமானம் காரணமாக அல்லது அவருடைய நட்சத்திர அந்தஸ்து காரணமாக அவர்களுடைய வயதை கூட குறிப்பிடாமல் பலர் இந்த செயலில் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அல்லது அவருடைய அபிமானம் காரணமாக தங்களுடைய வயதை மறைத்து அவருக்கு கூடுதலான ஆதரவை வழங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல காரணத்திற்காக பலரும் செயலியை தவறான முறையில் பயன்படுத்தி தொண்டர்களாக இணையக்கூடிய வாய்ப்பு கூட காணப்படுகின்றது. ஆகவே இதனை அவர்கள் எவ்வாறு சரி செய்து உண்மையான தகவல்களை சேகரிக்கப் போகின்றார்கள் என்ற பல விடயங்கள் இப்பொழுது கேள்விகளாக முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே 70 லட்சம் என்ற ஒரு எண்ணிக்கை என்பது நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு முதல்வராக கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. விஜய் செய்ய வேண்டிய
பல பணிகள் இருக்கின்றன. அத்தோடு அவருடைய கட்டமைப்பு மிகவும் ஸ்திரமாக்கப்பட வேண்டும். அதனூடாக இந்த கட்சி என்பது வலுப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதே அவருடைய கடித தலைப்பில் பல அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன. அவற்றை கூட மறுத்து அறிக்கை விடக்கூடிய தகவல்களை சேகரிக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த கட்சி இல்லை என்ற கவலை இருக்கின்றது. ஏனென்றால் விஜய் என்ற பெயரில் பல அதை போன்ற மடல்களில் இப்பொழுது அறிக்கைகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றன. ஆகவே எது உண்மை எது பொய் என்ற தகவல்களை கூட மக்கள் பெற முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. அதே நேரத்தில் விஜயை பொறுத்தவரையில் இன்னும் ஊடக வெளிச்சம் அவருக்கு போதாமல் இருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிகளும் ஊடகத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு தங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இப்பொழுது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இணையத்தை பார்த்தாலும் கூட இதனூடாக ஒட்டுமொத்த வாக்காளர்களை கவரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியாக எடுக்கலாம் அல்லது ஏனைய சிறிய கட்சிகளாக இருக்கலாம். அவர்கள் இந்த ஊடக பரப்பில் தாங்கள் நினைக்கின்ற பொழுது பேசக்கூடிய அல்லது தாங்கள் நினைக்கக்கூடிய செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு நிலையில் இல்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயம். காரணம், அங்கே பல ஆண்டுகளாக மீடியாக்களை தங்கள் கைகளுக்குள் வைத்திருக்கின்ற முதலாளிமார் அரசியல் கட்சி பின்புலத்தோடு இருப்பதன் காரணமாக தாங்கள் நினைக்கின்ற விடயங்கள் அல்லது யாரை பேச வைப்பது, யாருடைய செய்தியை வெளியிடுவது போன்ற பல விடயங்களையும் தீர்மானிக்கும் சக்தியாக இந்த ஊடகங்களும் அந்த ஊடகங்கள் சார்ந்த கட்சிகளும் இருப்பதனால் ஊடக வெளிச்சம் என்பது மிக முக்கியமாக மக்களிடம் சில விடயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அந்த இடைவெளி என்பது தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரையில் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சிறு சிறு விடயங்களை அவர் சரி செய்து அதற்கென கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கின்றார். அதற்கான ஒரு காலமாகத்தான் இந்த 2006க்கு முன்னர் இருக்கின்ற காலம் இருக்க போகின்றது. அதே நேரத்தில் இளைய தலைமுறையை சார்ந்தவர்களுடைய பிரசன்னம் என்பது ஏனைய கட்சிகளுக்கு அதிகரிக்கின்ற பொழுது அந்த கட்சிகளுக்கும் வாக்குகள் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் விஜயனுடைய அபிமானிகள் மட்டும்தான் விஜயோடு சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் அவ்வாறான ஒரு நிலைக்கு அவர் செல்லாமல் ஒட்டுமொத்த இளைஞர்களையும் தன் கைக்குள் வைக்கக்கூடிய அல்லது அவர் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவருடைய கட்சியை பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அவ்வாறான செயற்பாடுகள் எதிர்வரும் ஆண்டுகளில் அவர் செய்யக்கூடியவராக இருந்தால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு மாற்றத்தினூடாக விஜய் அரசியலுக்குள் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தலைவராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அது ஒரு நெடும் பயணம், அதே நேரத்தில் மிகவும் சவால் மிக்க ஒரு பயணமாக இருக்க போகின்றது. அதே நேரத்தில் அவர் யாரோடு கூட்டணி செய்கின்றார் அல்லது யாரோடு அவர் தொடர்ந்து பயணிக்க போகின்றார், அவருடைய விரிவான அரசியல் கொள்கைகள் எப்படி இருக்க போகின்றது போன்ற விடயங்கள் எல்லாம் இதில் தாக்கத்தை செலுத்தும். இன்னமும் அவருடைய கொள்கை என்ன, எப்படி அவருடைய அரசியல் அணுகுமுறை இருக்க போகின்றது போன்ற விடயங்களை இன்னும் யாரும் அறியவில்லை. ஆகவே அதனை பொறுத்தும் அவருடைய அரசியல் பயணம் என்பது எவ்வாறு செல்லும் என்பதனை தீர்மானிக்கலாம். ஆனால் அதற்கான காலம் இப்பொழுது அல்ல, இன்னும் சில ஆண்டுகள் எடுக்கும் என்பது இந்த நேரத்தில் கூறலாம். நன்றி. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி ராம்பிரசன், உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.